ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் சான்குயின். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னென்னா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்தை தான் சான்குயின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஸ்பைட் ஃபேஸிங் சேலஞ்சஸ் ஷீ ரிமைண்ட் சான்குயின் அபவுட் த சக்ஸஸ் ஆஃப் த ஃபியூச்சர். சவால்களை எதிர்கொண்ட போதிலும் திட்டத்தின் வெற்றியை பற்றி அவர் உறுதியாக இருந்தார். இதுதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, அதாவது பாசிட்டிவாக இருக்கிற அந்த குணத்தை தான் சான்குயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். செகண்ட் வேர்ட் மாடஸ்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் வந்து சாதாரணமாக, அடக்கமாக, டவுன் டு எர்த்தா அப்படிலாம் இருக்கிறது தான் மாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த மாடஸ்ட் சயின்டிஸ்ட் ரேர்லி ஸ்போக் அபவுட் ஹீஸ் கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ். அடக்கமான விஞ்ஞானி தனது அற்புதமான கண்டுபிடிப்புகளை பற்றி அரிதாகவே பேசினார். எப்பவும் பேசாமல் தயக்கம் காட்டுற சயின்டிஸ்ட் வந்து அவர் கண்டுபிடிப்பை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அந்த கான்டெக்ட்ல தான் இந்த சென்டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மாடஸ்ட்னா என்னென்னா சாதாரணமான, அடக்கமான, ரொம்ப டவுன் டு எர்த்தா, ரொம்ப பணிவாக இருக்கிறது. ஓகேங்களா? அதுதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். தேர்ட் வேர்ட் லிம்ப். இது ஒரு வேர்ப். லிம்ப்னா வந்து நொண்டி நடப்போம்ல, நடக்கும்போது கொஞ்சம் நொண்டி நடக்கிறது தான் வந்து லிம்ப். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆஃப்டர் த இன்ஜுரி he had to limp for a few days before fully recovering. அவர் காயமடைந்து முழுமையாக குணமடைவதற்கு முன்பு சில நாட்கள் நொண்டி நடந்தார். இதான் இதோட தமிழ் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஃபோர்த் வேர்ட் நீல். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் வந்து மண்டியீடு. அதாவது நீல் டவுன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, முட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதோட அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள். த நைட் choose to kneel before the king as a gesture of loyalty. மாவீரர் தன் விசுவாசத்தின் அடையாளமாக ராஜா முன் மண்டியிட்டார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபால்டர். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் வந்து ஹெசிடேட் பண்ணுறது, அதாவது தடுமாறுறது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. இன் த ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஷீ டிட் நாட் ஃபால்டர் பட் கண்டினியூ டு பர்சியூ ஹர் கோல்ஸ். துன்பங்களை எதிர்கொண்ட போதிலும் அவள் மனம் தளரவில்லை, தன் இலக்குகளை தொடர்ந்தாள். அதாவது தடுமாறுறது. ஃபால்டர் அப்படின்னா வந்து ஹெசிடேட் அல்லது ஸ்டம்பிள், பேசும்போது ஒரு தடுமாற்றம், இல்லை நம்மளோட ஆக்ஷனில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறப்போ ஃபால்டர் அப்படின்ற வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். இன்றைக்கான கிராமர் டாபிக் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். கண்டினியூஸ் ஃபார்ம்னாலே என்னன்னா பீவர் ப்ளஸ் B1 ING. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பீவர்பா என்னென்ன பீவர்ப் யூஸ் பண்ணிப்போம்னா இஸ், ஆம், ஆர். இன்றைக்கி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பீவர்ப் யூஸ் பண்ண போகிறோன்னா வாஸ் அண்டு வேர். வாஸ் வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா வாஸ் யூஸ் பண்ண போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா வேர் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் வாஸ் வந்து ஒரு சிங்குலர் வேர்ப், வேர் வந்து ஒரு ப்ளூரல் வேர்ப். ஓகே, இப்போது அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இதோட ஸ்ட்ரக்சரை ஒரு ரீகால் பண்ணிடலாம். இப்போது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா பீவர்ப் ப்ளஸ் B1 ING அந்த ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ வாஸ் ஸ்டடியிங். அப்போ வாஸ் அது வந்து பீவர்ப், ஸ்டடியிங் அது வந்து B1 ING. ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் தான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கும். அதே இது நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நாட்ன்ற வேர்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஹெல்பிங் வேர்ப் அல்லது பி வேர்ப். ஓகே, இந்த இடத்துல வாஸ் பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள். சி வாஸ் இன் பேயிங். அப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துக்கலாம். இந்த வாஸ்இன்ட் அப்படின்னா வாஸ் நாட் அப்படின்னு அர்த்தம். வேர்இன்ட் அப்படின்னா வேர் நாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சி வாஸிங் பேயிங். அப்போ வாஸுக்கும் பேயிங்க்கும் நடுவில் நாட் வந்திருக்கணும். அதே மாதிரி வி வேர்இன்ட் வாட்சிங். அப்போ வேர்க்கும் வாட்சிங்க்கும் நடுவில் நாட் வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நாட் வந்திருக்கணும். ஓகே, அடுத்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ன்றது ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். வேர் யூ ஸ்லீப்பிங் அப்படிங்கும்போது வேர் அப்படின்றது ஹெல்பிங் வேர்ப் இல்லைன்னா பி வேர்ப், ஸ்லீப்பிங் அப்படின்றது மெயின் வேர்ப். ஓகேங்களா? இது ரெண்டுக்கும் நடுவில் தான் சப்ஜெக்ட் இருக்கும் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில். இதுதான் இந்த 3 சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். அதாவது அதே இன்ட்ராகேட்டிவ் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் கொஸ்டின் இருந்ததுன்னா அந்த அதுவும் ஒரு விஷயமும் இல்லை. அந்த வாஸுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உங்களுக்கு நாட் வந்திருக்கும், அதே நேரத்தில் சப்ஜெக்டும் வந்திருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ டேரெக்டாக எக்ஸாம்பிள்குள்ளே போயிடலாம்.
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்டடியிங் வென் த பவர் வென்ட் அவுட். நான் படித்து கொண்டிருந்த போது மின்சாரம் தடைப்பட்டது. ஓகேங்களா, இங்கே 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு ஒரு ஆக்ஷன், பவர் வென்ட் அவுட் அப்படின்னு இன்னொரு ஆக்ஷன். ஓகேங்களா, இப்போது ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றது என்னது? பாஸ்டில் ஒரு கண்டினியூஸ் ஃபார்மாக நடந்த ஒரு விஷயம். நான் படிச்சுட்டு இருந்த போது கரண்ட் போச்சு. ஓகேங்களா, அப்போ நான் நேற்று, இது உதாரணத்துக்கு நேற்று அப்படின்ற மாதிரி ஆச்சு வச்சுக்கோங்க. நேற்று நான் படிச்சுட்டு இருந்த போது கரண்ட் போச்சு அப்படின்னு சொல்கிறேன் போது, நேற்று படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு டைம் இருக்கு இல்லையா, ஒரு 7 to 9 அந்த டைம் வந்து நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது 7 to 9ன்றது ஒரு கண்டினியூஸாக நடந்த ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா, அப்போ அந்த பாஸ்ட்டில் கண்டினியூஸாக நடந்த ஒரு ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூஸ்னும், கரண்ட் போனது எப்படி டக்குன்னு ஒரு தடவை போயிருக்குமா? அப்போ கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில், இப்போ ஒரு 7:30 கரண்ட் போச்சு அப்படின்னா கரெக்டாக 7:30 தான் கரண்ட் போச்சு. ஓகேங்களா, கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைமில் கரண்ட் போகிறதுனால அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே 7 to 9 வரைக்கும் நம்ம படித்தோமா, அந்த 7 to 9 அந்த டைமில் நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஐ வாஸ் ஸ்டடியிங் அப்படின்றது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். த பவர் வென்ட் அவுட் அப்படின்றது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அப்போது நான் படிச்சுட்டு இருந்த போது மின்சாரம் தடைப்பட்டது. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. தே வேர் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் வைல் தேர் பேரண்ட்ஸ் வேர் குக்கிங் டின்னர். பெற்றோர்கள் சமைத்து கொண்டிருந்த போது அவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர். இந்த இடத்துல 2 ஆக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் 2 ஆக்ஷனுமே கண்டினியூஸ் ஃபார்மில். ஓகேங்களா, பேரண்ட்ஸ் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவங்க வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரெண்டுமே கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா, இதையும் நேற்று மாதிரியே ஆபத்தில் வச்சுக்கோங்க. நேற்று வந்து பேரண்ட்ஸ் வந்து குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு 7 to 8 வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7 to 8 தான் வந்து இவங்களும் வீடியோ கேம்ஸ் விளாண்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பாஸ்ட்டில் நடந்த ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, இப்போ இந்த பாருங்க, இதில் சப்ஜெக்ட் என்னது? தேன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அதனால் வேர்பும் ப்ளூரலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் வேர்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் வென் த பாஸ் கால்ட் ஹர். முதலாளி அவளை அழைத்த போது அவள் ஒரு திட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாள் அப்படின்னு இருக்கா, அதுதான் இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ். ஷி வாஸ் வாக்கிங். ஓகேங்களா, அப்போ கண்டினியூஸாக அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ் வந்து கால் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல ஷி வாஸ் வாக்கிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். த பாஸ் கால்டு ஹர் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து சின்றது ஒரு சிங்குலர் ப்ரொனவுன், அதனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். We were hiking in the mountains when it started to rain. நாங்கள் மலைகளில் நடந்து கொண்டிருந்த போது மழை பெய்ய தொடங்கியது. அப்போ we were hiking, அதாவது மலையில் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்த போது, அப்போ கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ். இட் ஸ்டார்டட் டு ரெயின். அப்போது மழை பெய்ய ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனது தானே சொல்கிறாங்க. அப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்றது இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா, இதில் சப்ஜெக்ட் என்னது? பின்றது ஒரு ப்ளூரல் ப்ரொனவுன். ஸோ வேர்ப் வந்து ப்ளூரல் வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம். வைல் ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க் ஐ ஹியர்டு மை ஃபேவரட் சாங் ஆன் த ரேடியோ. நான் வேலைக்கு செல்லும் போது வானொலியில் எனக்கு பிடித்த பாடலை கேட்டேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஐ வாஸ் டிரைவிங் டு ஒர்க், வேலைக்கு போகும்போது அந்த கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷனில் பாட்டு கேட்டான். ஓகேங்களா, அப்போ ஐ ஹியர்டு அப்படின்றது ஒரு சிம்பிள் பாஸ்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐன்றது சப்ஜெக்ட், ஐ வந்து ஒரு சிங்குலர் ப்ரொனவுன். ஸோ அதனால் வேர்பு வந்து சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்கோம், வாஸ்ன்றது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. தே வேர் டிஸ்கஸிங் த நியூ ப்ராஜெக்ட் டியூரிங் த டீம் மீட்டிங். குழு கூட்டத்தில் புதிய திட்டம் குறித்து விவாதித்தனர். அப்போ இந்த இடத்துல தே வேர் டிஸ்கஸிங், அதுதான் வந்து உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். அப்போ அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு செஷன் நடந்திருக்கு. அந்த செஷன் ஃபுல்லாக அவங்க விவாதித்து கொண்டிருந்தாங்கல்ல, அந்த அந்த செஷன் ஃபுல்லாத்தையும் தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ இங்கே தேன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வேர் அப்படின்ற ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள். ஹி வாஸ் ரீடிங் அ புக் வென் த ஃபோன் ரேங்க். அப்போ இங்கே ஹி வாஸ் ரீடிங் அப்படின்றது தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். அவன் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஃபோன் ரிங் ஆச்சு பாஸ்ட்டில். அப்போது ஃபோன் ரேங்க் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட். ஹி வாஸ் ரீடிங் அ புக் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா, அவர் புத்தகம் படித்து கொண்டிருந்த போது ஃபோன் அடித்தது. சப்ஜெக்ட் பாருங்கள், ஹீன்றது சிங்குலர் ப்ரொனவுன். ஸோ இந்த இடத்துல வாஸ்ன்ற சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். வைல் வி வேர் ஹேவிங் டின்னர் த நெய்பர்ஸ் வேர் ஹேவிங் அ பார்ட்டி. அப்போ இந்த இடத்துல வைல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் பாரு தான்.
2 ஆக்ஷன் நடந்திருக்கு, ரெண்டுமே வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? நாங்கள் தமிழ் அர்த்தம் பாருங்க. நாங்கள் இரவு உணவு உண்ணும்போது அக்கம் பக்கத்தினர் பார்ட்டி செய்து கொண்டிருந்தனர். அப்போ ரெண்டுமே நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பார்ட்டி செஞ்சுட்டு இருந்தாங்க. ரெண்டுமே வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதோட சப்ஜெக்ட் பாருங்க, பி. பின்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ வேர்ன்ற ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது இதில் பாருங்களேன், த நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அங்கே வேர்ன்ற ஒரு ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The children were playing in the garden when it suddenly started snowing. குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்த போது திடீரென பனிப்பொழிவு தொடங்கியது. அப்போ இந்த இடத்துல the children were playing அப்படின்றது உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சடன்லி ஸ்டார்டட் ஸ்னோயிங், அப்போ இது வந்து ஒரு தொடங்கிடுச்சு அப்படிங்கும்போது இது ஒரு சிம்பிள் பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க, த சில்ட்ரன். சில்ட்ரன்னா என்னது? ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சைல்டு. ஓகேங்களா? அப்போ வேர்ன்ற ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி வாஸ் குக்கிங் டின்னர் வைல் ஹி வாஸ் செட்டிங் த டேபிள். அப்போ இந்த இடத்துல 2 ஆக்ஷன் நடந்திருக்கு, ரெண்டுமே வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஷி வாஸ் குக்கிங், அவள் குக் பண்ணிட்டு இருந்தா. அந்த டைமில் ஹி வாஸ் செட்டிங் த டேபிள், அவன் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? தமிழகத்தை பாருங்க. அவள் இரவு உணவு சமைத்து கொண்டிருக்கும் போது அவன் மேசையை அமைத்து கொண்டிருந்தான். ஓகேங்களா? இப்போ இதில் இதில் பாருங்க ஷி வாஸ் குக்கிங். ஓகேங்களா? அப்போ இதில் ஷீ அதான் சப்ஜெக்ட். ஸோ ஷீன்றது ஒரு சிங்குலர் ப்ரொனவுன், அதனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது இதில் பாருங்க, ஹி வாஸ் குக் செட்டிங். அப்போ இதில் ஹி அப்படின்றதும் ஒரு சிங்குலர் ப்ரொனவுன், ஸோ வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இவ்வளோதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் வந்து கண்டினியூவாக தொடர்ச்சியாக நடந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை தான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கான டாபிக் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.